ஒரு வல்லமையுள்ள ஜெபம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு வல்லமையுள்ள ஜெபம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே எவைகளை கொண்டு வருகிறது? ஒரு வல்லமையான ஜெபத்திலே காணப்படுகிறவைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற போது, சாதாரண நிலைமையிலே நாம் ஜெபிக்கிறோம். ஒரு வல்லமையுள்ள ஜெபம் எப்போ நடக்குன்னு சொன்னா, தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நின்று தேவைகளோடு கூட இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிற போது, எது மாற்றத்தை கொண்டு வருகிறது, எது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது சொன்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார், அன்பிலே நீங்கள் கிரியை செய்தாக வேண்டும், அவசர தேவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, நீங்க பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமையுள்ள ஜெபம் எதை செய்யும் என்று சொன்னால், தன்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளும். எப்போ நீங்க உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுது தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுது உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது, என்னிடத்திலே ஒன்றும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுகிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய ஜெபம் வேற மாதிரி இருக்கும். தேவைகளோடு ஒருத்தர் வருகிறார், பிரச்சனையோடு வருகிறார், திடீர்னு அவசரங்க, ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொன்னா, பணம் இருந்தா என்ன செய்வோம்? அவருக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். பரவாயில்ல, இருக்கு, எடுத்துன்னு போயிடு. இல்லைன்னா நல்லா கவனிங்க, நீங்க இயேசுவை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது அவர் ஒரு நல்ல நண்பர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிற போது அப்படித்தான் சொல்லுகிறார். வேதத்திலே பல இடங்களில் நீங்கள் இப்படி வாசிக்க முடியும். எசேயா 41 வாசிக்கிற போது சொல்லுகிறார், என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சந்ததியே என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவனுடைய சிநேகிதர்கள். நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னு சொன்னா, எனக்கு ஒரு சிநேகிதர் இருக்கிறார், அவர்கிட்ட ஒன்றும் குறையில்லை. பாருங்களேன், என்ன நம்பிக்கையில போறான்னு சொன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறான்? நிறைவுள்ளவன். அவங்ககிட்ட எப்போ போனாலும் என்ன செய்யும்? அவங்ககிட்ட ஒன்றும் குறையில்லை. எப்போ போனாலும் என்ன செய்யும்? ஆசீர்வாதங்கள் இருக்கும், நன்மைகள் இருக்கும். யோவான் 15:15 சொல்லுகிறது, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் பாருங்க, நம்மை ஒரு சிநேகிதனாய் பார்க்கிறார். நீங்கள் தேவனை சிநேகிதனாய் பார்க்கிற போது, இந்த வேத வசனம் சொல்லுகிறது, தன்னிடத்தில் ஒன்று இல்லை என்று உணர்ந்து கொள்ளுகிறவன் என்ன செய்கிறதை பார்க்கிறான் சொன்னா, தன் சிநேகிதனை நோக்கி நேரடி அங்க போகிறான். ஏன் சொன்னா, என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா என் சிநேகிதன் எப்படிப்பட்டவன் சொன்னா, என் தேவைகளை சந்திக்கிறதுக்கு மேலாய் அவன் போய் சாதாரண நிலைமையில் அவனோடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகளை பாருங்க. சிநேகிதன் வீட்டுக்கு போகிறான், நண்பன் வந்திருக்கிறான், வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, 3 அப்பங்களை என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எனக்கு கடனாக கொடுன்னு தான் சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுத்தவன் கடனாய் கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிங்க, இந்த ஜெபங்கள் ஏன் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறான்னு சொன்னா, இவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னாலே அன்றி ஒன்னும் செய்ய முடியாதுன்றதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் தான் உதவி செய்யணும், தேவன் தான் நடத்தணும், தேவன் தான் என்ன செய்யறதுல இருந்து விடுதலையாக்க வேண்டும். அந்த உணர்வு வருகிற போது நாம் நேரம் எங்க போவோம்னு சொன்னா, தேவனுடைய வீட்டை தட்டுகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய், இவைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும்.